ஈரானோடு அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போரிலிருந்து பின்வாங்குகிறதா? அமெரிக்காவின் கையிருப்பில் ஆயுதங்கள் இல்லாத காரணத்தினால் உடனடியான போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறதா அமெரிக்கா? அமெரிக்காவின் உயர் அதிகாரிகள் கூடி பேசியதின் பின்னணியில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன? ஈரானை மையப்படுத்தி நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை சற்று பின்வாங்கிக் கொண்டு அமெரிக்கா செல்லக்கூடிய காரணத்தின் முக்கிய காரணகர்த்தா யார்? இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய இன்பாடாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடையும். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் ஆரம்பித்தது. இந்த போர் ஆரம்பித்த பொழுது 4 வாரத்தில் இந்த போரை முடித்து விடுவோம் என்றுதான் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது 5 மாதங்கள் கடந்து விட்டது. இன்னும் போர் நிறுத்தத்திற்கான ஒரு களம் ஏற்படவில்லை. இதில் இடையில் சிறிது காலங்கள் போர் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்பொழுது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போரின் அடையாளமாக தினமும் விடியற்காலை அமெரிக்கா வான்வழி தாக்குதலை ஈரான் மீது நடத்தி கொண்டிருந்தன. ஆனால் நேற்று அமெரிக்கா வான்வழி தாக்குதல் எதுவுமே நடத்தவில்லை, அமைதியாகவே இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த அமைதிக்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது, நியூயார்க் டைம்ஸ் என்று அமெரிக்காவில் வெளியாகக்கூடிய ஒரு நாளிதழ் பல செய்திகளை அது வெளியிட்டிருக்கிறது. அப்படி அது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்திதான் இந்த போர் நிறுத்தத்திற்கான களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அமெரிக்காவின் துணை அதிபராக இருக்கக்கூடிய வான்ஸ் அவர்களும் அமெரிக்காவின் இராணுவம் சார்ந்த அந்த களத்தில் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய டான் கெய்ன் அவர்களும் ஒரு ஆலோசனையை நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆலோசனையின்படி அவர்கள் சில விடயங்களை ட்ரம்ப் அவர்களிடம் எடுத்துக்கொண்டு போய் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, நம்மளிடம் இப்பொழுது ஆயுதங்கள் மிகப்பெரிய பற்றாக்குறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் போர் நடத்தி கொண்டிருந்தால் ஏவுகணைகள் அதற்கான ஒரு களத்துக்கு கிட்டுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே போர் நிறுத்தத்தை நாம் கையில் எடுப்பது தான் சால சிறந்ததாக இருக்கும் என்கின்ற ஒரு ஆலோசனையை ட்ரம்ப் அவர்களிடம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆயுதங்கள் பற்றாக்குறையோடு நாம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு களத்தை எடுத்தால் அது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடலாம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை உள்வாங்கிக் கொண்ட ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை அவர் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த போர் நிறுத்தத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த போர் நிறுத்தம் எதனால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது ட்ரம்ப் அவர்களுடைய சார்பில் இருந்து ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகிறது. அதாவது, ஈரான் இப்பொழுது வலுவிழந்து விட்டது. வலுவிழந்திருக்கக்கூடிய ஈரான் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பேச்சுவார்த்தைக்கான ஒரு வாசலை திறந்து கொடுக்க வேண்டுமென்றால் போர் நிறுத்தம்தான் அதற்கு சால சிறந்ததாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில்தான் போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் இப்பொழுது செவிசாய்த்திருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையிலும் ஈரான் உடன்படவில்லை என்றால் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் இதுவரை ஈரான் காணாத ஒரு தாக்குதலாக இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை துணியோடு ட்ரம்ப் அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு செய்தியும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது என்ன செய்திகள் என்றால், வளைகுடா நாடுகளிலிருந்து ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அதற்கு காரணம், வளைகுடா நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய யாம்பு, நிசான் போன்ற பகுதிகளில் அமெரிக்காவின் தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஈரான் நடத்திய தாக்குதலில் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகள் கூட தீப்பிடித்து எரிந்திருப்பதாக செய்தி. அந்த பகுதியில் எப்படியும் ஈரான் தாக்குதலை நடத்தும் என்பதை கணித்திருந்த சவுதி அரேபியா அந்த பகுதிக்கு அவசர எச்சரிக்கையை கொடுத்து மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்தது என்கின்ற காரணத்தினால் சவுதியில் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை என்ற செய்திகள் வருகின்றன.
எனவே இந்த வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கலை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய அமெரிக்காவின் தளங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஈரான் எங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது, இதற்கான முடிவை நீங்கள்தான் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு வளைகுடா நாடுகள் அமெரிக்காவிற்கு கொடுத்திருந்த நெருக்கடி கூட இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு களமாக அமைந்திருக்கலாம் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இன்னொரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அந்த தகவல் என்னவென்றால், அமெரிக்காவின் உளவு பிரிவு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போயிருக்கிறது. அது என்ன செய்தி என்றால், முன்பு ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருந்தவர் அல் கொமேனி அவர்கள். ஆனால் அல் கொமேனி அவர்கள் அணு சார்ந்த விடயங்களில் அந்த ஆயுதங்களை தயாரிப்பதில் சற்று தளர்வு நிலையைத்தான் அவர் கையில் எடுத்திருந்தார். அதாவது நாட்டுக்கு இவை தேவையா என்கின்ற கேள்விகளோடு அவருடைய பயணம் இருந்தது. ஆனால் அவருடைய மரணத்திற்கு பின்பு பதவியேற்றிருக்கக்கூடிய அவருடைய மகன் முஸ்தபா கொமேனி அவர்கள் தன் தந்தையைப் போல தளர்வு நிலையில் அவர் இல்லை. அவருடைய தொலைநோக்கு சிந்தனை அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதுபோல ஹைட்ரஜன் அந்த குண்டுகள் தயாரிப்பதிலும் அவர் மிக தீவிரமான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே ஈரானோடு நாம் போர் தொடுப்பது என்பது மிகப்பெரிய அழிவை உலகத்திற்கே அது கொண்டு வந்து நிறுத்திவிடுமோ என்கின்ற ஐயப்பாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த போர் விடயத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஈரானின் தலைவர்களை குறித்து நாம் முன்பு கணித்திருந்தவை வேறு விதமாக இருக்கின்றன, இப்பொழுது கணித்திருக்கக்கூடியவை வேறு விதமாக இருக்கிறது என்று அந்த உளவு பிரிவு ட்ரம்ப் அவர்களுக்கு செய்தியை கொண்டு போயிருக்கிறது. அப்படி என்றால் ஈரான் அணு ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் நிற்பதற்கு தயாராகிவிட்டதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்திற்கான களத்தை இப்பொழுது எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. ஈரானை பொறுத்த மட்டில் ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியலை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவிடம் பின்வாங்குவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஈரான் மீது நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு சிறிய தாக்குதல் கூட அமெரிக்காவிற்கு பெரும் பாடத்தை அது பயிற்றுவித்துவிடும். தற்பொழுது அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் மீது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலே அமெரிக்காவிற்கு ஒரு பாடமாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஹஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் என பலர் இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் இப்பொழுது அமெரிக்கா போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் அந்த பகுதிகளில் ஒரு பதட்ட நிலையை குறைப்பதற்கான ஒரு களமாக மாறலாம் என்கின்ற செய்திகள் தான் அரசியல் வல்லுநர்களால் எடுத்து வைக்கப்படுகின்றன. நன்றியுடன் இன்பா.